கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்கள் பதவியேற்கும் விழா தொடங்க இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 23 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. இதில் 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். நாம் இதை கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? கோட்டையில் கதர் இருந்ததை பார்த்த தலைமுறை நாங்கள். 1966 67 பிகினிங் ஒரு 3 மாசம் எனக்கு கல்லூரி நாட்கள். இத்தனை வருடம் கழித்து மீண்டும் இப்போது பார்க்கிறோம். இதன் மூலமாக கண்டிப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூரிலே தண்ணீர் திறப்பதற்கு ஏதுவாக கர்நாடகத்திலிருந்து காங்கிரஸ் அமைச்சர்கள் தண்ணீர் பெற்றுத் தருவார்கள் என்று நாம் நம்ப வேண்டும். அப்படி பெற்றுத் தந்தால் காங்கிரஸ் அமைச்சர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். முல்லைப்பெரியாறிலிருந்து கேரளா தண்ணீரை பெற்றுத் தர வேண்டும். அதுவும் காங்கிரஸ்காரர்களின் கடமையாக மாறுகிறது. கர்நாடக காங்கிரஸ் 2 மாநிலங்களையும் அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் இந்த நிர்பந்தம் நேரிடுகிறது. எது எப்படி இருந்தாலும் கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட் தான். இத்தனை ஆண்டுகள்ல இது பார்த்ததே இல்லை. கூட்டணி சக்சஸ்ஃபுல்லா கூட்டணி அமைச்சரவை செயல்படுமா அதை நம்ம இப்ப சொல்ல முடியாது. காலம் தான் சொல்ல முடியும். அமைச்சர்களுக்கு வாழ்த்துகள் மட்டும் தான், புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துகள் மட்டும் தான் நம்ம இப்ப சொல்ல முடியும். கூட்டணி ஃபெயிலியர் ஆனா கூட்டணியே வேண்டாங்கிற முடிவுக்கு, கூட்டணி அமைச்சரவையே வேண்டாங்கிற முடிவுக்கு ஜனங்க போவாங்க. 1977 ஜனதா கூட்டணி அரசு, முதல் கூட்டணி அரசு இந்தியால. அது இந்திரா காந்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக சேர்ந்தாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்தது. இன்றைய பாரதிய ஜனதா, அன்றைய பாரதிய ஜனசங்கம் உட்பட எல்லா கட்சியும் ஒரு அணியில இருந்துச்சு. காமன் சிம்பல். அப்படியான கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர். 79க்குள்ளேயே பெரிய கெட்ட பேரு. கடைசியில இந்திரா காந்தி அம்மா தனி மெஜாரிட்டியோட அவங்க கம்பேக் பண்ணாங்க. இது வரலாறு. இதையெல்லாம் அந்த கூட்டணி மந்திரி சபையில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாவேகா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது அது நான் பெரிதும் வரவேற்கிறேன். காரணம், புதியவர்கள் என்பதால் நம்ம ஒதுக்க முடியாது. அவர்கள் அனுபவமிக்க அதிகாரிகளின் துணை கொண்டாலே போதும். துறையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அப்படியான அதிகாரிகள் இருக்க வேண்டும், இருப்பார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன். அமைச்சர்களிலே பெண் அமைச்சர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். சில பகுதிகளிலே அதிகப்படியான பிரதிநிதித்துவம் தெரிகிறது. சென்னையில கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள். ராஜபாளையத்துக்கு ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர். சிவகாசிக்கு ஒரு பெண் அமைச்சர். 2 பெண் அமைச்சர்கள் ரொம்ப அக்கம் பக்கத்தில். இப்படி கொஞ்சம் இம்பேலன்ஸ் தெரியுது. கொங்குமண்டலத்துல நிறைய அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக முகங்களும் நிறைய தெரியுது. இதுல பழைய அதிமுக முகங்கள் நிறைய தெரியுது. திமுக கூட்டணி மந்திரி சபையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 2 மந்திரிகள். பிசிகாவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் இன்னமும் வாய்ப்பு வரவில்லை. வரும் என்று கூறுகிறார்கள். அடுத்த விரிவாக்கத்தில் வரும் என்று கூறுகிறார்கள். அப்படி வந்தால் அது மீண்டும் திமுக ஓட்டு வங்கியில் வெற்றி பெற்ற அமைச்சர்களாகத்தான் நம்ம கருத முடியும். மொத்தத்துல ஒரு புதிய ஜனநாயக பரிசோதனை. அந்த வகையில நம்ம பரிசோதனைகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஜனநாயகம் என்பதே பரிசோதனையாக வளர்ந்துதான் இன்றைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். ஓட்டுரிமையோடு இருக்கிறோம். எனவே புதிய பரிசோதனை நாம் வரவேற்கிறோம். மரபு சாராத உத்திகள் மூலமாகத்தான் பெரிய அளவுக்கான வெற்றிகளை பெற முடியும். புதிய பரிசோதனைகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை. மக்களுக்காக பாடுபட வேண்டும். அதுதான் எனது ஆலோசனை. நிச்சயமாக இப்போ கூட்டணி ஆட்சி யுகத்தில் நுழைந்திருக்கிறது தமிழக அரசு அப்படின்னே சொல்லலாம். முதலமைச்சர் விஜயனுடைய போக்கை நாம் பார்க்க வேண்டும். காங்கிரசிலிருந்து 2 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விசிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயுஎம்எலுக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய இந்த போக்கு எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது? முதலமைச்சர் விஜய் கொஞ்சம் காமன் கம்போஸ்டா தாங்க தெரிகிறாரு. அது போக அவருக்கு வாக்கு அரசியல்ல வேணா அனுபவம் இல்லாம இருக்கும். பட் சினிமா பாலிடிக்ஸ்ல நிறைய அனுபவம் இருக்கும்ல. அது இல்லாம இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் ஹீரோவா இத்தனை வருஷம் கண்டிப்பாக சினிமா மாதிரியான காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். ஒரே மாதிரியான நுணுக்கங்கள் தான். களம் தான் மாறுபடும். இது விரிவுபட்ட களம், அவ்வளவுதான். அப்படி என்றால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெரியுது. முதல்லயே காங்கிரஸ் இழுத்தாச்சு. அது இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கிற தேசிய கட்சி. அடுத்ததாக அதிமுகவை பிளவுபடுத்தி ஒரு 25 எம்எல்ஏக்கள் தனியாக இருக்கிறார்கள். அந்த 25 எம்எல்ஏக்களை தான் போய் முதலமைச்சர் விஜய் முதல்ல பார்த்தாரு. ஆனால் அவர்களுக்கு இப்போது அமைச்சரவையில் இடம் இல்லை. அது ஒரு பொலிட்டிக்கலி வெரி கிளவர் மூவ் தான். அதற்கு அடுத்தாற் போல விசிக ஐயுஎம்எல் 2 பேருக்குமான அழைப்பு. ஆக திமுக கூட்டணியில் இருந்த பெரிய கட்சிகள் எல்லாமே இப்போது இல்லை என்றாகிவிட்டது. சிபிஎம்மும் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். திமுக கூட்டணி நீடிக்கிறோம்னு சொல்றாங்க.
இப்போதைக்கு வந்து தேமுதிக மட்டும்தான் இருக்கு. மதிமுக வைகோ அவர்கள் வீட்டுக்கு விஜய் போன போதே வைகோ அவர்கள் ரொம்ப பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்ததை வைத்து பார்க்கும்போது 2029 தேர்தலில் அவங்க அநேகமாக தாவேகா கூட்டணிக்கு போவார்கள் தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அவங்க 4 எம்எல்ஏக்களுமே உதயசூரியன்ல தான் போட்டி போட்டாங்க. 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க வெளிப்படையாகவே வந்து ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் சேர முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. மற்றபடி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரும்போது அவங்க அவையை புறக்கணித்தார்கள், வரவில்லை. ரெண்டு பேருமே வரல. அப்படியான சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் ஒரு பெரிய அளவுக்கு விரிசலை வந்து முதலமைச்சர் விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். கள அரசியல் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. கள அரசியல் என்பது எதிரிகளை பலவீனப்படுத்துவது, நாம் பலம் பெறுவது. இந்த 2 தான் கள அரசியல். அதுல வந்து கொஞ்சம் கிளவரா பொலிட்டிக்கலா ரொம்ப புத்தாலித்தனமாக அவருக்கு தரப்பட்டுள்ள ஆட்டத்தை வந்து அவர் தொடர்கிறார் என்பதுதான் எனது பார்வை. தேர்தலுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திற்கு எடுபடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். தற்பொழுது கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் எப்படி ஒர்க் ஆக போகுது? உண்மையிலேயே அது தெரியவில்லை. பொதுவாக வந்து கூட்டணி அரசியல் நாம் பார்த்தது இல்லை, கூட்டணி அரசு என்பதை நாம் பார்த்தது இல்லை என்பதால் தான் நமக்கு அப்படியான ஒரு நிலைமை. நீங்கள் சொல்வது சரிதான். ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி என்பது, கூட்டணி அரசு என்பது தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகாத ஃபார்முலா என்றுதான் சொன்னார். அதுலதான் காங்கிரஸ் கட்சிக்கான மனக்கசப்பு எல்லாமே தூங்கியது. விஜய் அவர்கள் முதலிலேயே விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே அதை தெளிவுபடுத்தி விட்டார். தனி மெஜாரிட்டி கிடைத்தாலும் நாங்கள் வந்து அரசாட்சியிலே பங்கு தருவோம் என்று சொல்லிவிட்டார். தனி மெஜாரிட்டி இல்லை என்றான போது கண்டிப்பா அரசாட்சியிலே பங்கு தருவார். அதிலே தந்துள்ளார். அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். கூட்டணி அரசு அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது இப்போது நாம் எடுத்துள்ள இந்த முதல் ஜனநாயக பரிசோதனையின் வெற்றியை பொறுத்து தான் அது அமைகிறது. அது நமக்கு உண்மையிலே போகத்தான் தெரியும். இந்த 23 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலை பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அமைச்சர்களாக பதவியேற்று 9 பேர், அதையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில இந்த அமைச்சரவை சந்திக்கக்கூடிய சவால்களாக என்ன இருக்கு? அமைச்சரவை சந்திக்கக்கூடிய பெரும் சவால் என்பது நீர் பற்றாக்குறை என்பதுதான் என் கருத்து. காரணம், பெரிய அளவுக்கு எல்னினோவை பற்றி உலகளாவிய விவாதங்கள் நடக்கின்றன. மிகப்பெரிய அளவுக்கான சிக்கல் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பிரதமர் மோடி அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், எரிபொருள் பற்றாக்குறையை நோக்கி உலகம் போகிறது என்று கூறுகிறார். மேலை நாடுகளில் இந்த சிக்கல் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது தமிழ்நாட்டிலும் பிரதிபலிக்கும். ஆரம்பத்திலே ஒரு அரசுக்கு எப்போதுமே ஒரு குட்வில் இருக்கும். விஜய் எது செய்தாலும் அது சரி என்று நினைப்பார்கள். விஜய் நடந்தாலும் சரிதான், நின்றாலும் சரிதான், டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் சாப்பிட்டாலும் சரிதான் என்று எல்லாவற்றையும் சிலாகித்து பாராட்டுவார்கள். ஒரு கை குழந்தையை பாராட்டுவது போல அது. எப்படி கையை உதைக்கிறது, எப்படி காலை உதைக்கிறது பார்த்தாயா என்று. எல்லா குழந்தைகளும் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அந்த கை குழந்தைக்கு கிடைக்கிற பாராட்டு என்பது அது அப்படித்தான் இருக்கும். உச்சி மீது வைத்து மெச்சி புகழ்வார்கள். போகத்தான் தெரியும். அப்போ தமிழ்நாட்டின் பிரச்சனைகள், இப்போ வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். உதாரணமா 6 சிலிண்டர் அதெல்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. 2500 ரூபாய் பணம். இங்கு பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. போன அரசு மீது பழி சுமத்தி கொண்டே போகலாம். அந்த அரசு கஜானாவை காலியாக வைத்து விட்டது அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆரம்பத்துல சரியா இருக்கும். மக்கள் வந்து போக அதை வந்து பெரிய அளவுக்கு வெறுக்க ஆரம்பிப்பார்கள். அடுத்த பெரிய பிரச்சனை எது என்றால் அரசியல் மாற்றம். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்கிறார்கள். பார்லிமெண்ட்ல வந்து அறிக்கையை சமர்ப்பித்து விட்டார்கள், நேற்றைக்கு சமர்ப்பித்து விட்டார்கள். அடுத்த கட்ட விவாதம் என்பது பார்லிமெண்ட்ல அதுதான் நடக்க போகுது. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகிறது என்றால் 2029 தேர்தல் ஆண்டு. எம்பி தொகுதிகளுக்கும் எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் சேர்த்து. அப்போது 2.5 வருடத்திலேயே மாநில அரசு மீதான ஒரு வெர்டிக்ட வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க வேண்டியது வரும். அப்ப 2.5 வருடத்துக்குள்ள பெரிய அளவுக்கான சாதனைகளை வந்து அரசு செய்ய வேண்டும், வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் வரும். இது 5 ஆண்டுக்கானது இல்ல. 2.5 வருடத்துல நீங்க செய்ய வேண்டியது வரும். 2.5 வருடத்துல வந்து 2026 பாதி வருடம் போயிடுச்சு. ஆக எஃபெக்டிவா மிஞ்சி இருக்கிறது 2 வருடம் தான். மத்திய அரசோடு ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் இணக்கமா போனாதான் ஓரளவுக்கு பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். இப்படி ஒரு பெரிய சவால்கள் அரசியல் ரீதியாகவும் இருக்கிறது, உண்மையாகவே உலக பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை நோக்கி தமிழக அரசியல் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி ஆட்சி வேணான் அப்படின்னு அரசியல் கட்சிகள் விலகி இருக்க காரணம் என்ன? பொதுவாக திமுக அதிமுக 2 கட்சிகளும் அந்த கூட்டணி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போகல. தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி, ஆனால் ஆட்சிக்கு கூட்டணி கிடையாது என்பதுதான். இப்போ 96 எம்எல்ஏக்கள் தான் 2006 திமுகவுக்கு கலைஞர் தலைமையில. 96ங்கிறது இப்ப இருக்கிற தாவேகாவின் எண்ணிக்கையை விட ரொம்ப குறைவு. ஆனாலும் கலைஞர் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லை. உடனடியாக பாமக தான் முதல் ஆதரவு கடிதம் அவர் வாங்கினாரு.
16 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் நேர்ல போய் அறிவாலயத்துல போய் கொடுத்தார்கள். ராமதாஸ் அவர்கள் அப்போது என்ன மாதிரியான முடிவு எடுத்தார்கள்னா, டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி, இங்க மாநிலத்துல பதவி இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவை எடுத்தார்கள். அந்த காலகட்டம் வேறு, அதையெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இன்றைய தேதிக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அப்பதான் கட்சியை வளர்க்க முடியும். அந்த சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. காரணம், ஜனநாயகம் என்பது பிரதிநிதித்துவம் சார்ந்தது. மக்கள் எப்போதெல்லாம் ஒரு ஆட்சியில் வெறுமனே பயனாளிகளாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாகவும் ஆகிறார்களோ அப்போதான் அந்த ஆட்சி சிறக்கும். அதற்கான வாய்ப்பு என்பது கூட்டணி ஆட்சியிலே வருகிறது. முதல் பரிசோதனை வெற்றி அடைகிறதா இல்லையா என்பதை காண்பதற்கு உங்களை போலவே நானும் ஆவலோடு இருக்கிறேன். நிச்சயமாக இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசுஷா. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.